நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாமோட ஷர்ட்ல லிப்ஸ்டிக் அடையாளம். அது யாரோடது, எங்க இருந்து வந்தது? அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா எப்படி? இப்ப அவன் எங்க போயிருப்பான்? அப்புறம் ஸ்வேதா, அம்மா தாமு எங்க போனா? ஆளே காணோம். வீட்ல இருந்தா தானே இங்க இருக்காங்கன்னு சொல்றதுக்கு. எங்க போறாரு எங்க வராருன்னு தெரியல. நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல, ஷர்ட்ல லிப்ஸ்டிக் அடையாளம். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய முடி. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அது ஒரு பொண்ணோட முடியாதான் இருக்கும். எனக்கு என்னமோ அவரு எனக்கு துரோகம் பண்றதா தோணுது. உங்களுக்கும் அப்படித்தானே தோணுது? இல்ல ஸ்வேதா, தாமு அந்த மாதிரி என்னைக்குமே பண்ண மாட்டான். அவன் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கான். அப்புறம் எந்த உறவு அன்பால இணைக்கப்பட்டதோ அதுக்கு நடுவுல எந்த விரிசலுமே ஏற்படாது. இவ சொல்றது உண்மைதான். தாமு என்னைக்கும் உன்னை ஏமாத்த மாட்டான். ஒருவேளை அவன் ஏமாத்துறான்னு நீ நினைச்சனா அது கண்டிப்பா உன்னோட தப்பான எண்ணம் தான். ஸ்வேதா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். உன் புருஷனுக்கு மரியாதை கொடுக்கறதுனால உன் மரியாதை ஒன்றும் குறைஞ்சு போயிட போறது இல்லை. அந்த இடத்துல உன் மரியாதை கூடும். உதாரணத்துக்கு ஜீவிதாவை நீ எடுத்துக்க. எங்க 2 பேர் உறவுக்குள்ள யாரையும் நாங்க அனுமதிக்க மாட்டோம். அதே மாதிரி எங்க உறவும் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஸ்வேதா, ஒருவேளை உனக்கு இன்னும் கூட தாமு உன்னை ஏமாத்துற மாதிரி தோணுச்சுன்னா உனக்கு நீயே நல்லா யோசிச்சு பாரு. ஒருவேளை நீதான் அவனை ஏமாத்துறியோன்னு தோணும். என்ன, நான் தாமு சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவன மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ இதை பத்திலாம் யோசிக்கலையா? உனக்கும் புருஷனுக்கு உண்டான கடமைகள் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குல்ல ஸ்வேதா. நீ தாமுவை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கணும். அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அவன் இன்னொருத்தரை பார்க்க போக கூடாத அளவுக்கு நீ அவனை நல்லபடியா பாத்துக்கணும் இல்லையா? நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி பாரு. அதுக்கப்புறம் உனக்கு எப்பவுமே தோணாது தாமு உன்னை ஏமாத்துற மாதிரி. அதுக்கப்புறமா நீங்க 2 பேரும் என்னைக்குமே சந்தோஷமா இருப்பீங்க. மலதிகா, ஜெனி எதுக்காக இங்க கார்டனுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இங்க ரிஹர்சல் பண்ணனா ஸ்வேதாக்கு தெரிஞ்சிரும்ல. தாமு, நான் சொல்றத கேளுடா. ஸ்வேதா மத்தியானத்துல கார்டன் பக்கம் வரமாட்டா. அதனால தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சோ நீ கண்டிப்பா கூலா பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே? நீயும் சுமதியும் இங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு ப்ராப்ளமும் வராது. நானும் விஸ்வாவும் அங்க சைடுல நின்னு பாத்துட்டு இருப்போம். இதுக்காக நம்ம சுமதியோட கார்டனுக்கு போய் பிராக்டிஸ் பண்ண முடியுமா என்ன? அப்ப சரி. இதோ சுமதியே வந்துட்டா. ஹாய் தாமு. சரி, ஓகே, நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் அங்க போய் நின்னு பாத்துட்டு இருக்கோம். சரிக்கா. அந்த கடவுள் உன்னை படைச்சதை எனக்காக மட்டும்தான். இந்த உலகத்துல எந்த சக்தியுமே கிடையாது நீயும் நானும் சந்திக்கிறத தடுக்கிறதுக்கு. இல்ல மாலதி, எனக்கு இனிமே இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு தோண மாட்டுது. நீ ஃபர்ஸ்ட் இந்த பிளானை நிறுத்துற மாலதி. அக்கா, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. என் மேல நம்பிக்கை வை. எனக்கு ஒரு பொண்ணோட மனசை பத்தி நல்லாவே தெரியும். ஸ்வேதா மட்டும் தாமு சுமதியோட ரொமான்டிக் சீனை பார்த்தான்னு வச்சுக்கோயேன், அப்படியே வைத்தறிச்சல்ல பொங்குவா. அப்பதான் இவளுக்கு மூளையே வேலை செய்ய ஆரம்பிக்கும். புருஷனோட முக்கியத்துவம் என்னன்னு அப்பதான் அவளுக்கு புரிய வரும்.
ஐ அம் ஷூர் இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்க்கா. நீ நீ ஏன் புடிச்சு ஸ்வேதா, நீ நீ இங்க எப்ப வந்த? ஆமா ஸ்வேதா, நீ ஏதோ அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன நீங்க என்ன சொன்னீங்க? பாட்டு கேட்டதால கேட்கல. நீங்களே பாருங்கக்கா, அங்க தாமு என்ன பண்ணிட்டு இருக்கானு. இன்னைக்கு நான் அவனை சும்மா விட போறதில்ல. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. மலதி, எனக்கு இதெல்லாம் சுத்தமா சரின்னு படல. ஸ்வேதா ரிகர்சல பார்த்ததுக்கு என்ன மாதிரி ஆயிட்டானா? ஒருவேளை அதுக்கப்புறம் அவ ஃபுல் டிராமா பார்த்தானா அவளோட மைண்ட் என்ன ஆகும்? இதுதான்க்கா எனக்கு வேணும். ஸ்வேதாவோட மனசுக்குள்ள இது பாதிக்கணும். புருஷனோட முக்கியத்துவம் என்னங்கறத அவ உணர்ந்தே தீரணும். இந்த நாடகம் நாளைக்கு நிஜமாவும் ஆகலான்னு அவ மனசுக்குள்ள ஒரு பயம் வரணும். எனக்கு என்னமோ அப்படியா? அப்படின்னா இந்த லைலா மஜ்னு ப்ளே உங்களுடைய பிளான் தான். அப்புறம் நீங்க வேணும்னே என்னை இதுல மாட்டி விட்டுருக்கீங்க. நான் என்னோட படிப்பை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு இங்க ரிஹர்சல் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க என்ன மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. ப்ளீஸ் சுமதி, நீ அந்த மாதிரி தப்பா நினைக்காத. மாலதி பண்ணதெல்லாம் தப்பு தானே நானும் ஒத்துக்கிறேன். உன்கிட்ட இதை பத்தி சொல்லாம மாலதி இந்த பிளானை யூஸ் பண்ணிருக்கவே கூடாது. ஆனா மாலதியோட நோக்கம் நிச்சயமா தப்பானது இல்ல. அவ ஸ்வேதாக்கும் தாமுக்கும் நடுவுல அன்பு பலப்படுத்த நினைச்சா அதுல எந்தவித தப்பான நோக்கமும் இல்ல. அவங்களுக்குள்ள விரிசல் வரக்கூடாதுன்னு நினைச்சா. ஆமா சுமதி, சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உன் ஃப்ரெண்ட் தாமு சந்தோஷமா இருக்கிறத நீ விரும்பலையா? அவன் லைஃப் நல்லா இருக்கணும். நான் ஒத்துக்கிறேன், என்னோட பிளான் கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். ஆனா சுமதி, ஐ அம் ஷூர் கண்டிப்பா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும். கடைசி நேரத்துல வந்து இந்த பிளானை சொதப்பிடாத. இல்லனா இது வரைக்கும் பண்ண எல்லாமே வேஸ்டா போயிடும். ப்ளீஸ் சுமதி. சரி, தாமுவோட சந்தோஷத்துக்காக நான் எதையும் பண்ண தயாரா இருக்கேன். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. நான் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்கேன். தேங்க்யூ so much சுமதி. சுமதி, இன்னைக்கு பண்ண ரிஹர்சல்ஸ் போதும். நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம். இப்போ நான் போய் ஆகணும். ஸ்வேதா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரி தாமு, நானும் கிளம்புறேன். பாய் மாலதி அக்கா, பாய் ஜீவிதா அக்கா. பாய், டேக் கேர். மாலதி, விஸ்வா, நான் இப்பவும் சொல்றேன், இது எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சிடுங்க. இதெல்லாம் சரி கிடையாது. அக்கா, இந்த மாதிரி எதுவும் ஆகாது. என் மேல நம்பிக்கை வை. அனி, என்ன நம்புங்க, ஒன்றும் ஆகாது. நீங்க டென்ஷன் ஆகாம இருந்தா சரி. ஓகே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உன்னோட மேனியோட வாசனையில மயங்கி விழணும்னு நினைக்கிறேன். நான் அப்படியே உன் மடியில படுத்துக்கிட்டு நான் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகணும். உன்னதான் நான் மனசார ரொம்ப காதலிச்சிட்டு இருக்கேன். நீ இல்லாம வாழ்றதோ சாகுறதோ எதுவுமே நடக்காது. I wanna die for you. I wanna live for you. நீயா? நீ எதுக்காக என் மாளிகைக்குள்ள திரும்ப வந்த? நீ என்ன வெறுத்துட்டு இருந்தல, என்னை விட்டு தூரமா போகணும்னு நினைச்சல. அப்ப போ, நான் உன்னை விடுதலை ஆக்கிட்டேன். என் வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரமா போயிடு. திரும்ப என் வாழ்க்கைக்குள்ள வராத அளவுக்கு எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிடு.
எனக்கு பொண்ண மாதிரி ஒரு பொண்ணு தேவையே கிடையாது. Go! Just go away! என்ன? அட நீ என்னதானே காதலிச்சதாமோ? காதலிச்சேன். நான் உன்னை காதலிச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்ப பண்ணல. ஆனா இப்ப நான் இவ்வளவுதான் காதலிச்சிட்டு இருக்கேன். உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். நானும் சுமதியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அட உன்னை போ சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இங்க இருந்து சீக்கிரம் போ. திரும்பவும் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்காத. போ. அட கடவுளே, நல்ல வேலை. இது வெறும் கனவுதான். ஆனா இதுக்கு மேலே நான் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேனா அப்புறம் இதெல்லாம் நிஜமாவே என் வாழ்க்கையில நடந்துரும். இல்ல அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். ஸ்வேதா, இப்ப நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். விஸ்வா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்றேன்? என் மனசு குழந்தை மாதிரி. அத நானும் ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன இப்போ எதுக்கு ரொமான்ஸ் பண்ற விஸ்வா? நான் என்ன இன்னொருத்த பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்? என் சொந்த பொண்டாட்டி, என் சொந்த மாமனார் வீடு, அப்புறம் ஓப்பன் ஸ்கை. அட இத பாரு, உன் தம்பியை மட்டும் கண்டுக்கவே மாட்டேன். அவன்கிட்ட 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒன்னு ஸ்வேதா, இன்னொன்னு சுமதி. ஆனா நான் என் ஒய்ஃப் கூட ரொமான்ஸ் பண்ண கூடாதா? சரி, நான் ஒண்ணு பண்றேன். நானும் எனக்காக ஒரு அழகான பொண்ணை சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு யோசிச்சு கூட பார்க்காத, புரியுதா? எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறதுக்கு நான் ஒண்ணு ஸ்வேதா மாதிரி இல்ல. என்ன சாதாரணமா எடை போட்டுறத. அப்படியா? அப்புறம் நானும் தாமுல உன்னை இப்படியே விடுறதுக்கு என்ன புரிஞ்சுதா? என்ன பண்ணிட்டு இருக்க? இதை எனக்கு விடு. ப்ளீஸ் சுமதி, ஏதாவது பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மட்டும் வந்துரு. இங்க பாரு, உன்னால வர முடியலன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படி ரிஹர்சல் பண்ண முடியும்? ஒரு வேளை நம்ம 2 பேரும் ரிஹர்சல் சரியா பண்ணலனா அப்புறம் ஷோ கெட்டு போயிடும். சரி, ஓகே தாமு, கொஞ்ச நேரத்துல நான் அங்க வந்துடுறேன். ஆனா டயலாக்ஸ் எல்லாம் நான் இன்னும் மனப்பாடம் பண்ணவே இல்லையே. அட நீ ஏன் டயலாக் நினைச்சு டென்ஷன் ஆகுற? அதான் நான் இருக்கல, உனக்கு எல்லாத்தையும் போன்லயே கத்து கொடுத்துறேன். சரியா? 1 2 3. இப்ப நல்லா கேளு. இப்போ இந்த பிரிவு ரொம்ப கஷ்டம். நான் இந்த மாதிரி காத்துட்டு இருக்கிறது இன்னைக்கு மட்டும் இல்ல, ரொம்ப வருஷமாவே. நான் உனக்காக 7 வாட்டி இறந்து 7 வாட்டி பிறக்கவும் முடியும். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். நம்மளோட உறவு இன்னைக்கு மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் இருக்கும். ஹலோ சுமதி. தாமு ப்ளீஸ் இன்னொரு வாட்டி அந்த டயலாக் எல்லாம் சொல்லு. நான் உனக்காக காத்துட்டு இருக்கிறது இன்னைக்கு மட்டும் இல்ல, 7 ஜென்மமா. என்னோட ரத்தத்தோட ஒவ்வொரு துளிலையும் உன்னோட பேர் எழுதி இருக்கும். மக்கள் எல்லாம் கடவுளுக்கு பூஜை பண்ணுவாங்க, ஆனா நான் உன்னோட காதலை பூஜிக்கிறேன். நான் உன்னை ரொம்ப காதலிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் என்னைக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். சேர்ந்து வாழ்வோம், சேர்ந்து சாவோம். சரி கேளு, இப்ப சீக்கிரமா மார்க்கெட் வந்துரு, நானும் அங்க வந்துடுறேன். இந்த தாமுக்கு என்ன ஆச்சு? என்ன போன் இது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா? இவன் ஸ்வேதாவை ஏமாத்துறான்னு எனக்கு தோணுதுமா. கண்டிப்பா யார் கூடயும் சுத்திக்கிட்டு இருக்கா. அட கடவுளே, இந்த பையனுக்கு மூளை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுல பொண்டாட்டி இருக்கா, வெளியே இன்னொருத்தி கூட கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கான். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா நான் அந்த மாதிரி விட மாட்டேன். நான் இப்பவே மார்க்கெட் போறேன், கையும் களவுமா புடிச்சு இழுத்துட்டு வரேன். இருங்க பாட்டி, எங்க அவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் சீக்கிரம் திரும்பி வந்துருவேன். சரியா? இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. நான் அவளுக்காக எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருப்பேன். இன்னும் என்ன பண்றா?
வந்துட்டல, எனக்கு தெரியும் நீ என்ன ரொம்ப நேரம் காக்க வைக்க மாட்டேன்னு. அட ஏன் காதை பிடிக்கிற, எனக்கு ரொம்ப கூசுது. பாட்டி நீங்க என்ன இங்க? நீ சொல்லு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு வாடா, உன்னை நான் விட போறதில்ல. பாட்டி பாட்டி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டி எதுக்கு அது கட்டலாம் அடிக்காதீங்க. சொல்லுடா, பாட்டி வலிக்குது. சொல்லு பாட்டி சொல்லு சொல்லு. இது எத்தனை நாளா நடக்குது? காதல்ங்கிற பேய் உன்னை எப்படா பிடிச்சது? அட வெக்கம் கட்டவரே, இது ஸ்வேதாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆனா அவளுக்கு முன்னாடி நான் உன்னை சரி பண்ணிடுறேன். நான் சொல்றது கேளுங்க. நான் சுமதிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வேற யாருக்காக வெயிட் பண்ணல பாட்டி. என்ன நம்புங்க பாட்டி. போய் சொல்றே நீ. சுமதியே உன்னை இங்க வந்து சந்திக்க போறா. ஒருவேளை அவ உன்னை பார்க்கணும்னா வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. சொல்லுடா சொல்லு, அந்த பொண்ணு எதுக்காக இங்க வரா? ஏன் நீ அவளை பார்க்க நினைக்கிற? சொல்லுடா சொல்லு. வாடா முதல்ல வச்சுக்கிறேன் கட்சி. வாடா பேசாத நீ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு தெரியுமா, தாமு யாரோ ஒரு பொண்ணு கூட வெளியில சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க பாட்டி? ஜீவிதா, நான் உண்மையை தான் சொல்றேன். அவனை கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். அவனை அடிச்சு பின்னி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். அவன் என்கிட்ட சொல்றான், நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா. சுமதிக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு ஏதோ சாக்கு போக்கு சொல்றான். பாட்டி நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தாமுக்கு எந்த பொண்ணு கூடயும் பழக்கம் இல்ல. அவன் சுமதிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அது என்ன, 2 பேரும் பிளே ரிஹர்சல் பண்ணணும்ல, அதுக்காக தான். ரிஹர்சலா? என்ன ரிஹர்சல்? சொல்லு சொல்லு மாலதி. பாட்டி, அது வந்து தாமு ஸ்வேதாவோட கசப்பான வாழ்க்கையில இனிப்பு சேர்க்கறதுக்கு தான் இந்த லைலா மஜ்னு டிராமாலாம் போடுறோம். ஏன்னா இந்த பிளான் மூலமா தான் ஸ்வேதாக்கு தாமுவோட முக்கியத்துவத்தை புரிய வைக்கணும்னு நினைச்சா. அவ்வளவுதான் பாட்டி. இதுதான் விஷயம் பாட்டி, அவ்வளவுதான். மாலதி, என்னம்மா இது விளையாட்டு? ஏன் ஜீவிதா, நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு அவளை தடுக்க கூடாதா? நான் தடுத்தேன் பாட்டி. ஆனா அதுல ஒன்னும் பெரிய தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. போற வழிதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வித்தியாசம் ஒண்ணு இல்ல, அர்த்தமில்லாத யோசனை. அட, யாருக்காவது இந்த மாதிரி புரிய வைக்க முடியுமா? பாட்டி, ஸ்வேதா மாதிரியான பொண்ணுங்களுக்கு இப்படிதான் புரிய வைக்கணும். இதை விட்டா வேற வழி இல்ல. அப்புறம் மாலதி, ப்ளீஸ்கா, இன்னைக்காவது பேச விட, என்ன தடுக்காத. பாட்டி, நான் இப்ப உங்களுக்கு ஸ்வேதாவை பத்தின எல்லா உண்மையும் சொல்றேன். பாட்டி, நம்மளுக்கு தெரியாம அவ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. ஸ்வேதாவை பத்தின உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் அக்காவும் ஸ்வேதாவோட வீட்டுக்கு பாபா மாதிரி வேஷம் போட்டு போனோம். அப்புறம் அங்க நாங்க இங்க ஒரு பெரிய ஆசிரமத்தை திறக்கலான்னு இருக்கோம். அதோட கங்கா காட் கிட்ட ஏதாவது பிளாட் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கவலையே படாதீங்க பாபா, உங்களுக்கு இடம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. என் பொண்ணு கையில ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு கங்கை நதி கிட்ட. அதை விற்கணும்னு நினைக்கிறா. கங்கா நதி கிட்ட எங்க இருக்கு இந்த பிளாட்? அது ஈஸ்ட் நோக்கி இருக்கு பாபா. அங்க காளிதாஸ் காலனில 5 ஏக்கர் நிலத்துல ஒரு வீடும் சேர்ந்து இருக்கு. நீங்க யார்கிட்ட கேட்டாலும் இத பத்தி சொல்லுவாங்க. அது சௌத்ரி நிவாஸ்ங்கிற பேர்ல இருக்கும். என்னது, ஸ்வேதாவும் அவ அம்மாவும் நம்ம வீட்டை விற்க நினைக்கிறாங்களா? ஆமா பாட்டி, இது தடுக்கிறதுக்காக தான். இனிமே யாரும் எதுவும் பண்ண வேணாம். என்ன பண்ணணுமோ அதை நானே பண்ணிக்கிறேன்.
போறேன்.